பிரண்டை தொகையில் எப்படி க்ளீன் பண்ணுவது செய்ய போகிறேன் பாருங்கள். இந்த பிரண்டை வந்து முட்டி வலிக்கெலாம் நல்லது. நல்லா முட்டி சட்னி செய்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது வந்து காய வச்சு வத்தல் மாதிரியாக போட்டு எண்ணெயில் நிறைய இருக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து வத்தல் மாதிரியாக கூட போட்டு வைக்கலாம். இது இந்த கணுவுக்கும் கட் பண்ணிடணும். இந்த கணுவில் வந்து ஒரு சக்தி இருக்குது, அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. 100% வந்து அதை எடுத்துட்டா தான் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை எடுத்து இதை வச்சுருக்கேன் பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், காட்டுது இது பாருங்கள். இது வந்து இலசையாக இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கணு வந்து ஒன்றுத்துக்கும் அந்த கணு இருக்கக்கூடாது, எடுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த கணு எடுத்துடணும். இந்த கணு எப்படி எடுக்கணும்னா அந்த பாருங்கள், இதோ எடுத்துட்டு இதோ இது தேவையில்லை. இந்த கணு எடுத்துடணும். இது இதோ இப்படி எடுத்துடணும். இந்த கணு எடுத்துட்டு இதை போட்டுடலாம். இதெல்லாம் வந்து இலசி ஆச்சுங்களா. இதை பாருங்கள். இப்போ இது வந்து முத்தல், இது முத்தலாக இருக்கிறப்போ இந்த பாருங்கள், இதோ இது வந்து முத்தலாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இதை பாருங்கள், இதை இப்படி இருந்துச்சு. இதை இப்படி இழுத்தோம்னா 2 இதில் 2 நார் வருது பாருங்கள். இந்த முத்தலில் தான் நார் இருக்கும். இதில் வந்து இலசியாக இருக்கிறதுனால இதில் இருக்காது நார். அதனால் வந்து இந்த கணு மட்டும் கட் பண்ணி போட்டுடலாம், போட்டு வச்சுக்கலாம். இது வந்து இது வந்து நார். இந்த நார் வந்து சட்னி செய்தாலோ வந்து பாதிக்கும். அதை எடுத்துடணும். இந்த பாருங்கள். இப்போ 2 பக்கம் எடுத்துட்டு இந்த 2 பக்கம் வெளிச்சோம்னா 2 நார் தான் வந்துருக்குது. இதை பாருங்கள், இன்னாண்ட ஒரு நார், இதோ இன்னாண்ட ஒரு நார், 4 நார் இதில் வந்து எடுக்க வேண்டியது. இப்போ வந்து இது க்ளீன் ஆயிடுச்சு. இதை எடுத்து இதில் போட்டுடணும். இதை பாருங்கள். இது வந்து இது பாருங்கள், இது வந்து திணியும் பாருங்கள். இதை ஒரு பக்கம் கட் பண்ணி இதை இப்படி எடுத்துடணும். இதில் 2 நார் வந்துடுச்சிங்களா. இதை பாருங்கள். இப்போ எடுத்து இதை இப்படி வந்தோம்னா இதுலேருந்து 2 நார் வந்துடுச்சு. இது பாருங்கள், 4 நார் இது போலேயே கட் பண்ணி எடுக்கலாம். இதை இப்போ இந்த மொனை கிடையாது, இந்த மொனை கிடையாது, எடுத்துருக்கோம். இந்த கணு இதை வந்துடுச்சு பாருங்கள். இந்த கணு இதை வந்துடுச்சு பாருங்கள். இதில் விஷத்தன்மை இருக்குதுன்றாங்க. இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. இப்படி தான் இதை க்ளீன் பண்ணி இது போல் எடுக்கணும். எடுத்து இதை சேகரித்து இதில் வந்து தயிர் உப்பு போட்டு கலந்து காய வச்சிடலாம். காய வச்சோம்னா வத்தல் ஆகிடும். நமக்கு வேணும்னும் போது எண்ணெயில் பொரித்து நம்ம வந்து ஊறுகாய் மிளகா வறுக்கிறோம்ல, சுண்டைக்காய் வறுக்கிறோமா, அதுமாரி இதையும் வறுத்து சாம்பார் சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம். நல்லா கேட்கும், மருத்துவ குணம் உள்ளது. நிறைய வாங்கிட்டு வந்துட்டார் எங்கள் பிள்ளை. அதை நான் வத்தல் தான் போட போகிறேன். இதை வந்து சட்னி செய்ப்பேன். இது சட்னி சேர்க்குறேன். ஏன்னா ரொம்ப இது வதக்கினோம்னா இதில் பாதி தான் வரும் எண்ணெயில் போட்டு இதை வதக்கினாக்க. இதுக்கு வந்து பெருங்காயம், இந்த கொத்தமல்லி, காஞ்ச மிளகா வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு, சீரகம் இதெல்லாம் வச்சு வதக்கி சட்னி செய்யலாம். இது வச்சு செய்தோம்னாக்கா தொகையில் சட்னின்றது வேறு, தொகையில்ன்றது வேறு. தெரியுதுங்களா? சட்னின்றது வேறு, தொகையில்ன்றது வேறு. இந்த தொகையில் செய்தோம்னாக்கா 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும். செய்து வச்சுன்னு சாப்பிட்டுக்கினே இருக்கலாம். இந்த வத்தல் போட்டோம்னாக்கா எப்போ வேணாலும் வறுத்துக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் தாங்குவோம். எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா எண்ணெயில் வறுத்து தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிடைக்கிறப்போ இது மாதிரியா வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கிடச்சிதுன்னா இப்போலாம் தொகையில் செய்து வச்சுக்கலாம். சட்னின்றது ஒரே நாளைக்கு காலி பண்ணிடணும். தொகையில்ன்றது 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். நான் தொகையில் செய்து காட்டுறேன். க்ளீன் பண்ணுவது எப்படி அது மட்டும் இப்போ காட்டிக்கின்னு இருக்கேன் பாருங்கள். இது இப்படி தான் க்ளீன் பண்ணணும். பயனடைங்க. இதில் வந்து விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தாலாம் இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இந்த கணுவை எடுத்துடணும். இது ஒரு கணு, இது ஒரு கணு. இந்த நார் ஒன்றுத்துக்கும் 4 நார் வரும். தெரியுதுங்களா? இதை பாருங்கள். இதில் வந்து 2 நார், இது ஒரு 2 நார். முத்தல் தான் இருக்கும் அந்த நார், சின்னத்தில் இருக்காது. சின்னத்தில் மட்டும் இது மட்டும் எடுத்துடணும். இந்த கடுவை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். இதில் பாருங்கள், இதில் கூட வரும் நார். இது பாருங்கள், இந்த பாருங்கள், இது போல் இந்த 4 மூலையில் வருது இல்லை, அந்த இதுக்கு 4த்துலேயும் வரும். இதுதான் நரம்பு. இந்த நரம்பு தேவையில்லை. இது வந்து போட்டுடணும்.
இப்போ வந்து இது க்ளீன் ஆயிடுச்சு. இது மாதிரியே க்ளீன் பண்ணி செய்து அப்புறமா தான் சட்னி செய்கிறதோ வத்தல் செய்கிறதோ செய்யணும். செய்யுங்க. இது அப்புறம் நான் வந்து இது செய்கிறத நான் காட்டுறேன். வீடியோ போடுறேன் பாருங்கள் எப்படி செய்யணுன்னுட்டு. இங்கே பெரியவங்கெல்லாம் செய்வாங்க வீட்டில். அந்த முறைப்படி நான் செய்து காட்டுறேன். செய்து பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வஞ்சிரவள்ளின்னு சொல்லுவாங்க. இது வஞ்சிரம் அதே சொல்லுவாங்க பெரியவங்க. வஞ்சிரம் மாதிரியா இருக்குமா உடம்பு. சாப்பிட்டுக்கினே இருந்தோம்னா இந்த நரம்பெல்லாம் ரொம்ப அருமையாகன்னு சொல்லுவாங்க. இது நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ. பாருங்கள் செய்யுங்க. இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது இலசி. இது சட்னி செய்ய போகிறேன். இது வந்து வத்தல் போட போகிறேன். வத்தல் இது வத்தல் போட போகிறேன். இது வந்து 3வது நாள் காய வைக்கணும். உப்பு போட்டு தயிரும் கலந்து வைக்கணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. 3வது நாள் காய வைக்கணும். இது வெயிலில் காய வைக்கலாம், இல்லை ஃபேன் காற்றுல காய வச்சுக்கலாம். இதுலேருந்து கழிஞ்சிட்டு அதை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் பாதி அளவுக்கு அது கழிஞ்சிட்டு இருக்குது.